everyone, 12th maths exercise 1.1ல 7th sum பார்ப்போம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸில் ஏபி மட்டும் முதல்ல கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தை எழுதிங்க. இப்போ ரோ அண்ட் காலம். 1 3s are 3, இங்கே ப்ளஸ்ஸு தான். 2 5s are 10. இந்த ரோவை இந்த காலமும் 3 3s are -9, 2 2s are 4, 1 7s are 7, 5 5s are 25, 3 7s are 21, 5 2s are 10. 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, 9ல் 4 போயிடுச்சுன்னா -5, 27ல் 7 போயிடுச்சுன்னா 18, 21ல் 10 போயிடுச்சுன்னா -11. இப்போ இதை இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இந்த 2 × 2 மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு தெரியுமில்ல ஏற்கனவே, அதேமாரியே பண்ணணும். ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் எழுதிங்க. ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும். 7 11s are -77, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. 5 18s are 19, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 90. இப்போ இதே மாற்றிடணும். 11ல் இங்கே போய்டும், 7 இங்கே போய்டும். இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் ப்ளஸ் சைன் மட்டும் மாறும். அப்போ மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும் மாறும். 90ல் 17 போயிடுச்சுன்னா 13 ஈக்குவல் டு 1/13 -11 5 -18 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ பிக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி ஏக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நடுவில் மைனஸ்ஸு. 3 5s are 15, -7 2s are 14. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/15 - 14. சொன்ன மாரியே இது ரெண்டுத்தையும் கிராஸில் எழுதிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ 5 இங்கே போயிடுச்சு, 3 இங்கே போயிடும், மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. அதேமாரியே பி இன்வர்ஸ் இங்கே 1 2s are -2 15, அப்போ ப்ளஸ் 15. 1/-2 + 15 2 3 இங்கே உள்ள மாரியே தான். ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிக்கணும். ரெண்டுத்துக்கும் மைனஸ் மாற்றினா இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் வரும். அப்போ இங்கே 2 3 -5 -1 வரும். ஈக்குவல் டு 12 5 15ல் -2 போயிடுச்சுன்னா 3 மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்க வேண்டியது தான். இப்போ இங்கே -13 இங்கேயே 1/13, இங்கேயே 1/13. அப்போ காமனாக வெளில எடுத்துங்க. இந்த மேட்ரிக்ஸையும் பக்கத்தில் உள்ள மேட்ரிக்ஸையும் பி இன்வர்ஸையும் எடுத்துக்கிட்டு இதையும் இதோட மல்டிப்ளை பண்ணணும். 2 5s are 10, 3 7s are -21. இப்படி பார்த்தோம்னா 2 2s are -4, 3 3s are +9, 5 5s are -25, 1 7s are 7. இது ப்ளஸ்ஸு. 5 2s are 10, 1 3s are 3. 21ல் 10 போயிடுச்சுன்னா -11, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 25ல் 7 போயிடுச்சுன்னா -18, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. ஸோ இது ஒரு செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவலாக 1 is equal to 2. ஈக்குவேஷன் 1 2 equal to 2ன்னு கொடுத்தாச்சு. LHS equal to RHS, hence proof. அவ்வளோதான். தேங்க்யூ.